சமீபத்தில் புட்டின் அவர்கள் நேரடியாகவே வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. F-16 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானங்களை உக்ரைனுக்கு நீங்கள் தரதா இருந்தீங்க அப்படின்னா இந்த போர் விமானங்கள் நேட்டோ ஏர்பேஸில் இருந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்குள்ளேயே நாங்கள் நேட்டோவுக்குள்ளே புகுந்து இந்த விமானங்கள் இருக்கிற ஏர்பேஸை தாக்கி அழிச்சிருவோம் அப்படின்னு பகிரங்கமாக மிரட்டல் ஒன்று கொடுக்குறாரு. இப்போ இந்த மிரட்டல் ஏன் பெருசாக பேசப்படுது அப்படின்னா, ஏற்கனவே அமெரிக்கன்ஸ் பல ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. ஐரோப்பா ஸ்டார்ம் ஷேடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை கொடுத்துருக்கு. அண்ட் பிரிட்டனும் ஏகப்பட்ட ஏவுகணைகளை கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ரஷ்யன் டெரிட்டரியான கிரீமியாக்குள்ளே ஏற்கனவே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பெல்கிரேட் பகுதிக்குள்ளேயும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப ஏன் ரஷ்யன்ஸ் இந்த F-16 விமானத்தை மட்டுமே இவ்வளவு தூரம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய B-61 அப்படின்ற பாமால தான். இந்த பாம்பு ஒரு நியூக்ளியர் ஆயுதம். ஐரோப்பாவில் இருக்கிற பல F-16 போர் விமானங்களால் அமெரிக்காவோட B-61 அப்படின்னு அழைக்கக்கூடிய டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை போட முடியும். இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் 0.3 கிலோட்டனில் ஆரம்பித்து 340 கிலோட்டன் வரைக்கும் பவரை கொண்டு இருக்கும். இந்த ஆயுதங்களை ரஷ்யன் டெரிட்டரிக்கு மேலே அவங்க பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக. அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இந்த F-16 உக்ரைனுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ நாங்கள் நேட்டோ கூட போருக்கு போகிறதுக்கு தயார், இது ஒரு நியூக்ளியர் வார் தான் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த F-16 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானங்களை பயன்படுத்தி உண்மையிலேயே உக்ரைனால் ஒரு நியூக்ளியர் வார்ஃபேரை அதுவும் அவங்க நாட்டோட டெரிட்டரிக்கு மேலேயே பண்ண முடியுமா அப்படின்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐரோப்பா எப்படி இந்த நியூக்ளியர் வாரை சந்திக்க போகுதுன்றது. நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. டாக்டிக்கல் நியூக்ளியர் ஆரம்பித்து தெர்மோ நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். டாக்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன சின்ன நகரங்களை பசுமாக்குற அளவுக்கு பவரை கொண்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஹிரோஷிமா நாகசாகி மேலே போட்ட பாம்பை நம்ம சொல்லலாம். இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0.3 கிலோட்டனில் ஆரம்பித்து 30லேருந்து ஒரு 60 கிலோட்டன் வரைக்கும் போகும். நம்மளோட எதிரியான பாகிஸ்தான் கிட்ட கூட டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மட்டுமே இருக்குது. இப்போ 30 கிலோட்டன் ஒரு 60 கிலோட்டனில் இருக்கக்கூடிய இந்த பாம்பை அதை விட 10 மடங்கு 100 மடங்கு சக்தியை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா புதிய ஒரு மெத்தடை நம்ம கொண்டு வரணும். அதுதான் தெர்மோ நியூக்ளியர் வெப்பன் ஆர் ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெர்மோ நியூக்ளியர் வெப்பனோட பேசிக் பவரை எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கிலோட்டன்லேருந்து தான் ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சப்மரீன்ஸ் அண்ட் அமெரிக்கன் சப்மரீன்ஸ் எல்லாமே யூஸ்வலாக அவங்களோட வாரட்டில் கிட்டத்தட்ட 340 கிலோட்டனில் ஆரம்பித்து 1 மெகட்டன் அதாவது 1000 கிலோட்டன் வரைக்கான வாரட்ஸை பயன்படுத்துவாங்க. அதில் கிட்டத்தட்ட 7 வாரட் 10 வாரட் அப்படின்னு சொல்லி எடையை பொறுத்து மாறும். இப்போது இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை இராணுவத்துக்கு மேலே பயன்படுத்துவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஏற்கனவே அவங்க நாட்டை இன்னொரு நாடு அணு ஆயுதங்களை கொண்டு அழிச்சிருச்சு அப்படின்னா மட்டும் அந்த நாட்டை உலக வலைபரத்திலிருந்து அழிக்கிறதுக்கு அவங்க நாட்டோட முக்கியமான தலைநகரங்களுக்கு மேலே இந்த ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துவாங்க. ஸோ பேசிக்கான கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரில் பலவீனமான ஒரு இராணுவம் பலம் வாய்ந்த ஒரு இராணுவத்தை தோற்கடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு பாம்பு தான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன். இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை தான் F-16 போர் விமானங்களில் ஏகப்பட்ட டைப்ஸில் அமெரிக்கன்ஸ் பொருத்தி வச்சுருக்காங்க. ஐரோப்பா முழுக்க இருக்கக்கூடிய F-16 இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை எடுத்துகிட்டு போக முடியும். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு எந்த எல்லைக்கு வேணாலும் போய் அந்த நாடு ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க நாட்டு மண்ணு மேலே இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை அவங்க பயன்படுத்துவாங்க. அதாவது அவங்க நாட்டு மண்ணு மேலே ரஷ்யன்ஸ் ஏகப்பட்ட இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு மேலே இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி ரஷ்யன்ஸ் பயப்படுறாங்க. ஸோ அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இந்த F-16 உக்ரைனுக்குள்ளே நுழையவே கூடாது. அதுக்கு நாங்கள் நேட்டோக்குள்ளே புகுந்து தாக்குறதுக்கும் தயார். அதாவது F-16 நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நியூக்ளியர் வார் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நாங்கள் ஏன் நேட்டோவை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணு ஆயுதம் வெடித்தா அந்த நாட்டில் எவ்வளோ தூரம் பாதிப்பு வரும். அப்படி இருக்கிறப்ப உக்ரைனோட மண்ணுக்குள்ளேயே டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை உக்ரைன் பயன்படுத்துவாங்களா ரஷ்யன்ஸை கொள்றதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியர் ஃபால் அவுட்டை பற்றி நம்ம ஒரு சில அடிப்படைகளை புரிஞ்சுக்கணும். ஒரு அணு ஆயுதம் வெடிக்குது அப்படின்னா அந்த அணு ஆயுதத்தை சுற்றி இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அது ஏன் நடக்குது அப்படின்றத நம்ம அடிப்படையில் புரிஞ்சாதான் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை போரில் பயன்படுத்த முடியுமா, அதுவும் குறிப்பாக சொந்த நாட்டோட டெரிட்டரி மேலே பயன்படுத்த முடியுமா அப்படின்றதுக்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்குது, அதை ஒன்றா பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு முன்னாடி இருக்க கிராஃப் தான் ஒரு அணு ஆயுதம் வெடித்தா அது எவ்வளோ தூரம் ரேடியேஷனை வெளிப்படுத்தும் அப்படின்றத உணர்த்துது.
இப்போ இந்த ரேடியேஷனோட லெவல் அணு ஆயுதம் வெடித்த உடனே கிட்டத்தட்ட 1000 ராங்கன் பெர் ஹவராக இருக்கும். இந்த ராங்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரேடியேஷன் எவ்வளோ தூரம் எமிட் ஆகுதுன்றதை மெஷர் பண்ணுற ஒரு யூனிட்டு. கிலோகிராமு கிலோமீட்டர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெட்ரிக் தான். 1000 ராங்கன் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த அணு ஆயுதம் வெடித்த உடனே ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எமிட் ஆகும். ஆனால் இந்த ரேடியேஷனோட லெவலு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கடைசியாக கிட்டத்தட்ட 10 ராங்கன் பெர் ஹவரில் வந்து நிற்கிது. இந்த 1000 ராங்கன்லேருந்து 10 ராங்கன் வரதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் தான் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக ஒரு அணு ஆயுதம் வெடிச்சிச்சு அப்படின்னா இதுதான் ரேடியேஷன் கர்வு. வெடித்த சில மணி நேரங்கள்லேயே அதோட முழு சக்தியையும் இழந்துடும். கிட்டத்தட்ட 10 மடங்கு சக்தியை இழந்துடும். அதுக்கப்புறம் சில மணி நேரங்களில் 10 ராங்கன் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடும். இந்த 10 ராங்கன் அப்படின்னு சொல்லக்கூடியதை மனிதனால் தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாங்க முடியாது. கன்ஃபார்ம் டெத்து தான். ஆனால் இந்த 10 ராங்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 ராங்கனாக மாறுச்சு அப்படின்றப்ப சில பேரால் பிழைக்க முடியும். அதே சமயம் 5 ராங்கன்ன்றது 2.5 ராங்கனாக மாறுறப்ப ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ இதுதான் ரேடியேஷனோட கிராஃபு. ஒரு அணு ஆயுதம் வெடித்து 48 மணி நேரங்களில் அந்த அணு ஆயுதத்தோட பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பல மடங்கு குறைஞ்சிரும். இப்போ இது ஒரு மேப்பு. இந்த மேப் வந்து எதை நம்ம காட்டுது அப்படின்னா, அமெரிக்காவில் நியூயார்க்கு மேலே ஒரு அணு ஆயுதம் வெடிச்சிச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரேடியேஷன் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்து சிமுலேட் பண்ணியிருக்கு. இந்த சிமுலேஷனில் இங்கே இருக்கக்கூடிய ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டேஞ்சரஸ் ஃபால் அவுட் ஜோன். இந்த ஃபால் அவுட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறத வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா, ஒரு அணு ஆயுதம் வெடித்து அந்த அணு ஆயுதத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் காற்றுல கலக்கும், கீழே தரையில் இருக்கக்கூடிய மண்ணில் கலக்கும், கல்லில் கலக்கும், செடி கொடிகளில் கலக்கும். அப்படி அந்த செடி கொடிகள் மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் ரேடியேஷனை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரேடியேஷனை எமிட் பண்ணுற அந்த ஜோன் இருக்குல்ல, அந்த ஜோனை தான் நம்ம ஃபால் அவுட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபால் அவுட் ஜோன் வந்து காற்றுல இருக்கிறப்ப விண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து அது அதோட சைடு பரவி போய்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக அது எந்த சைடு போகுது அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது வெதர் ரிப்போர்ட் இல்லாமல். இப்போ இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நியூயார்க்கை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாமே டேஞ்சரஸ் ஃபால் அவுட் ஜோனுக்குள்ளே வருது. 10 ராங்கன் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியேஷன் எமிட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் டெத்து. இப்போ அதை விட்டு நீங்கள் வெளியே இருக்கிற ஜோனை பார்த்தீங்க அப்படின்னா 0.01 ராங்கன் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த ஜோனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு எதுவும் ஆகாது, எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. அதே சமயம் இதுக்கு வெளியே இன்னொரு ஜோன் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது நியூயார்க்கில் வெடித்த அந்த அணு ஆயுதம் பிலடெல்பியா வரைக்குமே இந்த ஜோனை கவர் பண்ணுது பார்த்தீங்களா. இந்த ஜோன் வந்து ரேடியோ ஆக்டிவ் டிடெக்ஷன் ஜோன். அதாவது ஒரு அணு ஆயுதம் வெடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறப்ப தான் டிடெக்டே பண்ண முடியும். இதை விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா நார்மலாக என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ரேடியேஷன் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர ஒரு அணு ஆயுதம் வெடிச்சிருக்கு அப்படின்றத கூட உங்களால் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இமேஜில் எந்த பாம்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 10 கிலோடன் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாம்பை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது 10 கிலோடன் இடையில இருக்கிற ஒரு பாம்பு அடித்தா அதனால் வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இது வந்து ஃபால் அவுட் ஜோனை மட்டும்தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஃபால் அவுட் ஜோன் வந்து உருவாகி 28 மணி நேரங்களுக்கு அப்புறமா அந்த ஜோன் வந்து எந்த அளவுக்கு பரவும் அப்படின்ற டேட்டா எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்டாவும் நம்மக்கிட்ட இருக்குது. இதுவும் ஒரு சிமுலேட்டட் ரன் டேட்டா தான். அதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு 10 கிலோடன் இடையில இருக்கக்கூடிய அணு ஆயுதம் வெடிச்சிச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய ஃபால் அவுட் ஜோனும் பாதிப்புகளும் தான். இப்போது வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டேமேஜ் ஜோன். இந்த ஜோனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மஞ்சள் ஜோன் வந்து எதை காட்டுது அப்படின்னா டேமேஜ் வந்து கம்மியாக நடந்திருக்குன்றதை காட்டுது. இதுக்குள்ளே ஆரஞ்சு ஜோன் வந்து என்ன காட்டுது அப்படின்னா ஹெவியான டேமேஜ். அந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா செத்து போயிடுவீங்க கன்ஃபார்ம், நீங்கள் பிழைக்கவே முடியாது. அண்ட் இந்த அணு ஆயுதம் வெடித்து 30 நிமிஷத்தில் இங்கே ஒரு பர்பிள் கலரில் ஜோன் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து வட்டமாக இருக்குது. ஆனால் இது ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபால் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துகள்கள் பரவுறத நம்ம வெதரை வச்சு தான் டிடெக்ட் பண்ண முடியும். அதாவது காற்றோட டைரக்ஷனை பொறுத்தும் அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்பங்களை பொறுத்தும் இதோட பரவல் அப்படின்னு சொல்லக்கூடியது வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சிமுலேட்டட் டேட்டா மூலமாக நமக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விண்டு ஸ்பீடில் இந்த டைரக்ஷனில் காற்று அடிச்சிச்சு அப்படின்னா ஃபால் அவுட் வந்து பாம்பு அடித்து அரை மணி நேரத்தில் இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றது தான் இது காட்டுது.
ஸோ எவ்வளவு தூரம் இந்த ஃபால் அவுட் ஏரியா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த பாம் வெடித்து கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த பாம் வெடித்து 1 மணி நேரம் கழித்து இது இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். 10லேருந்து 20 மைல் வரைக்கும் அதிகபட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பர்பிள் ஜோனுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல எவ்வளோ தூரம் ரேடியேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 10 ராங்கன் பெர் அவர், அதாவது 1 மணி நேரத்துக்கு 10 ராங்கன்னு சொல்லலாம், கன்ஃபார்ம் டெத்து. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக 1 மணி நேரம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஜோன் எவ்வளோ தூரம் போகுது? கிட்டத்தட்ட 20 மைல் போகுது. இந்த பாம் அடித்து 1 மணி நேரத்தில் இந்த ஜோன் இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஆனால் பாம் அடித்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த ஜோன் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அணு ஆயுதங்களால் உருவாகக்கூடிய அந்த ஐசோடோப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சீக்கிரமாக டீகே ஆயிரும். ஸோ பாம் அடித்து சில மணி நேரங்கள்லேயே அந்த ஜோன் வந்து பாதி சைஸில் சுருங்கிரும். 1 மணி நேரத்தில் அதோட பீக்குக்கு போயிட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் பாதியாக சுருங்கிரும். இதே இது ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபால் அவுட் ஜோன் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த ஃபால் அவுட் ஜோனோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் 400 மீட்ரு அல்லது 500 மீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 400லேருந்து 500 மீட்டர் அளவுக்கு இந்த ஃபால் அவுட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது 2லேருந்து 3 நாளில் சுருங்கிடும். ஸோ 2லேருந்து 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனுக்கு நீங்கள் போயிட்டு வர முடியும். பட் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களையும் நீங்கள் தொடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஐசோடோப்ஸ் வந்து பரவி இருக்கும். ஸோ அந்த பொருட்கள் வந்து அதுலேருந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை எமிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ எந்த பொருட்களையும் தொடாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு சேஃபான ஜாக்கெட்டை போட்டு உள்ளே போயிட்டு வந்துடலாம். குளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல எந்த ஒரு ஐசோடோப்பும் இருக்காது, ரேடியேஷனும் இருக்காது. இப்போ இதுதான் மேட்ரே. இப்போ இந்த ஃபால் அவுட் ஜோனை தாண்டி இன்னொரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ரேடியேஷன் டிடெக்ஷன் ஜோன். இந்த ஜோனில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ரேடியேஷனை டிடெக்ட் பண்ண முடியும். இது வந்து பெருசாகிக்கிட்டே போகும். இது எந்த அளவுக்கு பெருசாகும் அப்படின்னா, பாம் வெடித்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் 100கணக்கான மைல் அளவுக்கு அது பெருசாக பரவிக்கிட்டே போகும். பட் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. நார்மலாக அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ரேடியேஷனை கம்பேர் பண்ணுறப்ப 2-3 மடங்கு அதிகமாக இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் கான்செப்டே. ஸோ இந்த கான்செப்ட் படி நீங்கள் ஒரு பாம்பை போட்டீங்க அப்படின்னா, இந்த பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவுட்டு. அதாவது 10 மைல் தூரத்தில் இருக்கிறவங்க காற்றோட திசையை பொறுத்து இந்த ஃபால் அவுட் எங்கே போகுதோ அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் அவுட்டு. பட் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கிற மண்ணையும் அந்த பகுதியில் இருக்கிற பொருட்களையும் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அந்த பகுதியை ரீபாப்புலேட் பண்ண முடியும். அதாவது மக்களை திருப்பி சராசரியாக அவங்களோட வாழ்க்கையை வந்து அந்த இடத்துல கண்டினியூ பண்ண வைக்க முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இதனால தான் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க கரண்ட்டாக அப்படின்னா, ஹிரோஷிமா நாகசாகியில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பாம் விழுந்த அந்த இடத்துல நீங்கள் போய் நிற்க முடியும், அங்கே எந்த ஒரு ரேடியேஷனும் இருக்காது. ஸோ இந்த கான்செப்ட் படி உங்களால் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை தாராளமாக உங்கள் நாட்டு மண்ணு மேலேயே பயன்படுத்த முடியும், ப்ரொவைடட் அந்த இடத்துல உங்கள் நாட்டு சிவிலியன்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு உக்ரைனோட மேப் எடுத்து பார்ப்போமா? இதுதான் உக்ரைனோட மேப்பு. ஸோ இன்னொரு மேப்புக்கு நான் போகிறேன், இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது கரண்ட்டாக வார் நடந்துக்கிட்டு இருக்கிற அப்டேட்ஸ் வந்து நமக்கு காட்டும். இப்போது ஒரு ரஷ்யன் கண்ட்ரோல்டு டெரிட்டரி எடுத்துக்குவோம். நம்ம பாக்முத் எடுத்துக்குவோமா? பாக்முத் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இந்த பகுதியில் நம்ம ஒரு 10 கிலோடன் இடையில இருக்கக்கூடிய ஒரு டாக்டிக்கல் நியூக்கை போடுறோம் அப்படின்னா, இந்த மொத்த பாக்முத் சிட்டியிலேருந்து ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபால் அவுட்டு கிட்டத்தட்ட இங்கேருந்து இந்த சிட்டி மொத்தத்தையும் கவர் பண்ணிடும். ஸோ அந்த சிட்டி மொத்தத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரைக்கில் 50,000-60,000 சோல்ஜர்ஸை காலி பண்ண முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 பாம்பு இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் சோல்ஜர்ஸை வந்து நீங்கள் கொல்ல முடியும், அதுவும் சில நாட்கள்லேயே. ஸோ கிளியர் கட்டாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கர் ரஷ்யன்ஸுக்கு எதிராக பண்ணிவிட்டு நீங்கள் தப்பிச்சு போக முடியும். ஸோ இதை உக்ரைனியன் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுல என்ன நிச்சயம்? அண்ட் அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போய், அதாவது மாஸ்கோவில் டெரரிஸ்ட் அட்டாக் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸை நம்புகிறப்ப இதையும் அவங்க கண்டிப்பாக நம்புவாங்க. இதனால தான் F-16 இவ்வளோ தூரம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த உக்ரைன் வந்து பாம்பை போடுறப்ப இந்த ஃபால் அவுட் ஏரியா வந்து கன்ஃபார்ம் வந்து ரஷ்யன்ஸ் இருக்கிற சைடு தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அது திருப்பி உக்ரைனியன்ஸ் இருக்கிற பகுதிக்கு கூட வரலாம். பட் அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஏகப்பட்ட மெத்தட்ஸை பயன்படுத்துவாங்க, சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்துவாங்க. அது மூலமாக அக்யூரேட்டாக அந்த
ஃபாலோட் ஏரியா எங்கிட்டு போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சைடு அவங்களால பாம்ஸை போட முடியும். ஸோ இது உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணுன்றதுனால லிமிட்டடான டேட்டாஸ் வச்சு புரிய வச்சிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமர்ஷியலில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். டாக்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை, அதாவது 10 கிலோடன் வரைக்கும் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை நம்ம சொந்த நாட்டு மேலே நம்ம பயன்படுத்தினாலும் அதை நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி. இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால் அவுட் ஏரியா வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது. அதாவது வெடித்த உடனே கிட்டத்தட்ட 10 மைல் 20 மைல் அந்த ஃபால் அவுட் போகுது பார்த்தீங்களா, அதை நம்ம அக்யூரேட்டாக டிடெக்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அந்த வழி தான் சிமுலேஷன் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த சிமுலேஷனை சாஃப்ட்வேர்ஸை கொண்டு நடத்தி பார்ப்பாங்க. அதாவது அந்த டைம் அந்த பாம்பு வெடிக்கிறப்ப வெதர் எப்படி இருக்கும், விண்டோட டேரக்ஷன் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம ஃபீட் பண்ணுறப்ப சிமுலேஷனை ரன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் நமக்கு அக்யூரேட்டாக ஒரு மேப்பை கொடுத்துரும். இங்கே நீங்கள் இந்த பாம்பை போட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற விண்டோட டேரக்ஷனுக்கு ஃபால் அவுட் வந்து இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டான டேட்டாவை நம்ம கொடுத்துரும். இதே மாதிரியான ஒரு டேட்டாவை நம்மளோட அணு ஆயுதங்களை சோதனை பண்ணுறப்ப எடுத்திருக்கோம். அப்படி எடுத்ததுனால தான் 2 அணு ஆயுதங்களை நம்மளால் சோதித்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த டைம் காற்றோட டைரக்ஷன் மாறினதுனால இந்த 2 அணு ஆயுதங்களை வெடிக்க வச்சோம்னா ஃபால் அவுட் வந்து மக்கள் இருக்கிற நகரங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 2 அணு ஆயுதங்களை நம்ம வெடிக்காமல் அந்த டெஸ்ட்டை கேன்சல் பண்ணியிருந்தோம் பொக்ரானில். ஸோ அதே மாதிரி உக்ரைனியன்ஸாலையும் நியூக்ளியர் பாம்ஸை போடுறதுக்கு முன்னாடி இதனால் ஏற்படக்கூடிய அந்த ஃபால் அவுட்டு எவ்வளோ தூரம் போகும், அது எவ்வளோ தூரம் ரஷ்ய சோல்ஜர்ஸை பாதிக்குன்றதை அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக. இதனால தான் நான் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி அண்ட் நியூக்ளியர் ஃபால் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான சயின்ஸு. இதில் ஏகப்பட்ட கான்செப்ட் எனக்கே இன்னும் தெரியாது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு என்ன புரியணுமோ அதை கொஞ்சம் அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன். இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி புரிய வந்திருக்கும். அப்படியே புரியலை அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சால்வ் பண்ணுறேன். அதே சமயம் யாராவது நியூக்ளியர் எக்ஸ்பர்ட்ஸ் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் விட்ட ஏதாவது கான்செப்ட் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.